ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எத்தனையோ 84 லட்சம் யோனி கோடி யோனிக்கு அப்புறம் ஒரு மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபம். அது கிடைச்சிருக்கு. அந்த ஜென்மாலேருந்து மனிதன் தெய்வமாகலாம். அதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஈஸ்வர ஆராதனை, பகவத் ஆராதனை, பரமேஸ்வருடைய சரணாகதி. இதுதான். அதனால தான் நம்ம மேலே உயர முடியும். இதுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு வரக்கூடிய காலம் என்ன, இந்த நவராத்திரி மகா புண்ணிய காலம். நவராத்திரிங்கிறது 9 நாள். இந்த 9 நாளில் முதல் 3 நாள் துர்க்கையை ஆராதனை பண்ணுறோம். ஏன் அப்படி ஆராதனை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், துக்கஹா இது துர்கா, அதாவது துக்கத்தை போக்கக்கூடியவள். துக்கையெல்லாம் 18 கையோடு இருந்து துக்கத்தை சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு பரம சாந்தியை கொடுத்து பரம அனுகிரகம் பண்ணக்கூடிய பரம தேவதை துர்கா பரமேஸ்வரி. சரி, அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு ஐஸ்வர்யம் வேணும். வீடு வாசல், குழந்தை, குட்டி, ஐஸ்வர்யம், காடு, வீடு, வாகனம், எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு எல்லா ஆசைகள் இருக்கும். அத்தனை வேணும்னு மகாலட்சுமி தான் சரணாகதி பண்ணணும். ஸோ மகாலட்சுமி ரூபமாக இருந்து அம்பாள் பரிபூர்ண அனுகிரகத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா, அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா. அதுக்கப்புறம் இதெல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யம் வந்துருது. இதனோட நம்ம ஜென்மாங்கிறது என்னைக்கு பிறப்பு, ஜனநாத் மரணம் என்றைக்கும் உண்டாலும் மரணம்ங்கிறது ஒன்று உண்டு. ஸோ அப்போது நம்ம விவேகம் வரணும், ஞானம் வரணும் அப்படின்னா சாட்சாத் சரஸ்வதி கிட்ட சரணாகதி பண்ணாதான் ஞானம்ங்கிறது ஒன்று ஏற்படும். ஸோ அந்த ஞானத்தை பரிபூர்ணம் அனுப்பக்கூடிய தேவதை மகா சரஸ்வதி. ஸோ இப்படி 3 ரூபமாக அந்த நவராத்திரியில் முதல் 3 நாள் துர்கா பரமேஸ்வரியாகவும், அடுத்த 3 நாள் மகாலட்சுமியாகவும், அடுத்த 3 நாள் சரஸ்வதியாகவும் நம்ம பரமேஸ்வரி அம்பாளை தியானம் பண்ணுறோம். அவள் தான் லலிதை, அவள் தான் எல்லா சுரூபம், அவள் தான் ஜெகத் ஜனனி. அவள் எங்கேயும் பிறந்ததா எந்த புராணங்களையும் கிடையாது. அவள் பூமியில் எடுத்தா அப்படி தான் வந்திருக்க வழியா எந்த ஒரு யோனிலையும் அவள் பிறந்து கிடையாது. அயோனி அவள், அப்பேற்பட்ட சுரூபிணி. அதனால் எல்லா தேவதைகளும் அவள் வயத்துலேருந்து உண்டானவள் தான். 33 கோடி தேவதைகளுக்கு ஜெகத் ஜனனி. 14 லோகம் அவள் சரீரத்துக்குள்ள அடக்கம். எல்லா பேர்பட்ட தேவதை. அது 2வது அம்மா, வாத்சல்யமாக இருப்பாள். ரொம்ப அம்மாவுக்கு தான் காருண்யம் ஜாஸ்தி. எந்த ரூபத்தில் நம்ம ஆராதிச்சாலும் தாயார்னு வரும்போது தாயாருடைய காருண்யமோ தாயாருடைய வாத்சல்யமோ யாராலும் ஈடுபட முடியாது. அவள் ஜெகத் ஜனனி. அப்போ எப்படி குளிர்ந்து என் குழந்தைய அனுகிரகம் பண்ணணும்னு காத்துன்னு இருப்பாள். நம்ம ஜஸ்ட் சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு அனுகிரக காத்துட்டு இருப்பாள். சரணாகதி பண்ணினோம்னா உடனே பரிபூர்ண அனுகிரகத்துக்காக காத்துட்டு இருப்பாள். அப்படியே உயர தூக்கி விட்டுருள். ஜென்ம சாபல்யமாக ஆகிடும். அதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு நவராத்திரி புண்ணியகாலம் வந்துட்டுருக்கு. இதை எல்லாரும் 3 நாள் துர்கா பரமேஸ்வரியாகவும், 3 நாள் மகாலட்சுமியாகவும், 3 நாள் சரஸ்வதி ஆராதனை பண்ணி, கடைசி நாள் தசமி அன்னைக்கு லலிதா பரமேஸ்வரி ஆவாகனம் பண்ணி அவளை பிரார்த்தனை பண்ணி அவளை தியானம் பண்ணி எல்லாரும் பரமக்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ.